பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில எல்லா கனத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரராகிய இயேசுவை உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு வரும்போது உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில பெருகுகிறதற்காக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே. நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இதமுள்ள நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க உடைய சத்தத்தின் மூலம் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இந்த ஜனமும் முடியது, அடியனும் முடியது, வார்த்தையும் முடியது. எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில கூட நாம் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 1 Corinthians chapter 4 verses 20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. For the kingdom of God is not in word but in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை எழுதுகிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அந்த நாட்களிலே விசேஷமான பேச்சாளர்கள் அந்த நாட்களிலே அதிகமாக எழுப்பியிருந்தார்கள். அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் இருந்தது. மார்ஸ் மேடை என்கிற ஒரு மேடை இருந்தது. பல தரப்பிலான ஜனங்கள் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற சில பிரத்யட்சமான சில மேடைகள் இருந்த நாட்களிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அவனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தினார். அந்த நாட்களிலே பவுல் ஆவியிலே நிறைந்து விசேஷமாக தேவ சமூகத்துல அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவ சமூகத்துல நான் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதத்துல எங்கு நாம் வாசித்தாலும், சுவிசேஷ புத்தகங்கள்ல நாம் வாசிக்கும் போது பல இடங்களில தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். The kingdom of God, வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம். The kingdom of God is not in word but in power. இந்த செப்டம்பர் மாதம், இந்த 8 மாதங்கள் முடித்து இந்த 9வது மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் வெளிப்பட போகிறது. எப்பொழுதும் நீங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க தியானிக்கும் போது அது அதிக நிச்சயத்தோட வெளிப்படக்கூடியது, அதிக வல்லமையோடு வெளிப்படக்கூடியது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை சிலர் காணும் முன்னே நீங்கள் மரணமடைய மாட்டீர்கள் என்று இயேசு சீஷர்களை பார்த்து மிகவும் போல்டாக சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிறதை நீங்கள் நிச்சயமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற. தேவனுடைய ராஜ்யம் அதிக பலத்தோட உங்கள் மத்தியில இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். இந்த செப்டம்பர் மாதத்துல விசேஷமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு நம்ம மத்தியில இறங்கி வரப்போம். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். பல காரியங்களை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் இணைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு பல வசனங்களை நாம தியானிக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத மாத்திரம் நாம ஜெபிக்க போகிறோம். கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது என்றும் ஒருவன் தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது சொன்னால் நீங்கள் நம்பாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God is in you என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும் என்றும் வேதம் நமக்கு பல காரியங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறது. ஐஸ்வர்யவான்
இதோ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் உலக பிரகாரமாய் வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்றும் பலவிதமான கோட்பாடுகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, யாருக்கு தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும்? தேவனுடைய ராஜ்யம் என்றாலே அது அதிக பலத்தோட வெளிப்படக்கூடியது. அதிக பலத்தோடு வெளிப்படக்கூடியதனால் அதிக நிச்சயத்தோட வெளிப்படக்கூடியதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த காலை வேளையில இருக்கிற இடங்களில நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இது ஒரு சீசன். எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்க ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ளுவீர்களானால் இந்த காலகட்டத்திற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு ஆயத்தமாயிருக்க போகிறது. எப்படி யாக்கோபோடு ஒரு தேவ தூத சேனை இணைந்து கொண்டு அந்த இடத்துல யாக்கோபோடு இணைந்து செயல்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த தெளிவாக என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, the kingdom of God is going to join with my people. தேவனுடைய ராஜ்யம் என் ஜனத்தோடு இணைந்து செயல்பட போகிறது. கிங்டம் பாருங்க, கிங்டம் அரப் கிங்டம் என்று வாசிக்கிறோம், இதோ யுனைடெட் கிங்டம் என்று வாசிக்கிறோம். இப்படி கிங்டம் என்பது ராஜ்யம். பாருங்க, ஒரு தேசம் ஒரு மனுஷனோடு இணைந்து செயல்பட முடியுமா? நான் இந்தியா தேசத்திலிருந்து ஒரு 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 பையனோ ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நபர் ஒரு போட்டிகளை தேர்வு செய்யப்பட்டு அவங்க ஒலிம்பிக்ஸ்ல விளையாட போறாங்கன்னு வைங்களேன். சோ அந்த ஒரு நபருக்கு பின்னாடி ஒரு ராஜ்யமே இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றாங்க அவங்க. அது போல எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are representing the kingdom of God. We are representing the kingdom of God in this earth. Hallelujah. Riyandala raba shadura bahasiyandala proud bidini yantala gadagasiyathana. இருக்கிற இடங்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாய்களை திறந்து நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைந்து செயல்பட போகிறது. நம்ம keep on we are hearing sermons after sermons. நிறைய பிரசங்கங்களை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சிலரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறது. The kingdom of God is going to work along with you, my sister. தேவனுடைய ராஜ்யம் சிலருடைய ஊழியத்தில் இணைந்து செயல்பட போகிறது. தேவனுடைய ராஜ்யம் சிலருடைய வேலையில இணைந்து செயல்பட போகிறது. நீங்கள் எங்கு போனாலும் the kingdom of God is going to come along with you. கர்த்தருடைய ராஜ்யம் உங்களோடு கூட வரப்போகிறது. ஆகவே தான் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே, எங்களுக்கும் நீ ஜெபிக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமே அதுதான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy kingdom will come. Thy kingdom will come. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல, அல்லது இது ஒரு டிக்ளரேஷன் அல்ல. இது வந்து this will be our prayer. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனுடைய ஊழியக்காரர், இந்த பூமியிலே நாம வாழுகிறது ஒரே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்திற்காக. Thy kingdom will come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. சோ பாருங்க, this is the very foremost prayer of Jesus. இதுதான் இயேசுவினுடைய ஒரு பிரதானமான ஜெபம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததா இருந்தது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு வருடத்துல சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற வரையில் இந்த திராட்சரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த கருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றோமே, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? மத்தேயு 21:43 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இங்க இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உதவி செய்கிறது.
இந்த பூமியிலே ஆண்டவருக்காக கனிகளை கொடுப்பதற்கும், இந்த பூமியிலே தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கவும், இந்த பூமியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை பரம்ப பண்ணுவதற்கும், இந்த பூமியிலே சாபத்திலே பாவத்திலே மரண இருளிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை அந்தகாரத்தினுடைய அந்த இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திலே வரவழைப்பதற்கு, அந்த குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை உட்படுத்துவதற்காக தேவனுடைய ராஜ்யம் அந்த நாட்களிலேயே அநேகருக்குள்ளாக இருந்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை நான் வைத்திருந்தேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இட்ஸ் a precious jewel. அது ஒரு ஆபரணம் போல, அது ஒரு பலனை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய கிருபை வரங்களை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தினுடைய மொத்த வல்லமையை குறிக்கிறது. தட் இஸ் கால்டு கிங்டம் ஆஃப் காட். ஒரு இடத்துல இயேசுவை பலவந்தம் பண்ணி அவரை உட்கார வைக்கிறாங்க, நீங்க எங்க கூட தான் இருக்கணும். உடனே இயேசு சொல்லுகிறார், இல்ல நான் இன்னும் நிறைய பட்டணங்களுக்கு நிறைய கிராமங்களுக்கு நான் போகணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ the kingdom of God அப்படின்னா என்ன? ஒரு ராஜ்யம் என்று சொல்லப்படுவது ஒரு கவர்மெண்ட். ஒரு ராஜ்யத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில நாம் சொல்லும் போது கிங்டம் என்று சொல்லுகிறோம். கிங்டம் பலதரப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட், பலதரப்பட்ட வல்லமைகள், ஃபோர்ஸஸ் என்று சொல்லுகிறோமே, எல்லா படைகள், எல்லா அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் இணைந்ததை தான் கிங்டம் என்று சொல்லுகிறோம். இப்ப இயேசு சொல்லுகிறா, இப்படிப்பட்ட நபர்களில் இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற ஒரு இடத்துல அவைகளை நான் கொடுக்க போகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர ஒரு கூட்டங்களை விட்டு தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். என கருமையானவர்களே, நாம இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது ஏசாயால இருந்தோ எரேமியாவில இருந்தோ நாம கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறதுக்கு நாம இங்க கூடி வரல. வேதனையோடு ஆண்டவருடைய ஒரு பாரத்தை சுமக்கிறதற்கு தான் இந்த காலை வேளையில நாம கூடி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவி உடையவர்களாகத்தான் நீங்க இணைந்திருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் எதை நமக்கு பாரப்படுத்துறாரோ அதை தான் நாம தியானிக்கவோ பேசவோ ஜெபிக்கவோ நம்மால முடியும். பாருங்க, நமக்கு அல்லாத நமக்கு அடாத காரியங்களை நாம ஒரு நாளும் செய்யவே கூடாது. பாருங்களேன், இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஒரு கூட்ட ஜனங்களிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற, அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் விரும்புகிற, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது. ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு விருப்பம் இருக்குது. பாருங்க, இந்தியா தேசத்திற்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அமெரிக்கா தேசத்திற்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, சைனா தேசத்திற்கு ஒரு, இப்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை, அதற்கு ஏற்ற விருப்பத்தின்படி கனி கொடுக்கிறவர்களிடத்துல அது கொடுக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ரூஷ்மனாதி அந்தலஹ சகோரி அந்தலபா சந்துரபதி அந்தலரபா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எங்களோடு இணைந்து செயல்பட போகிறதானால் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த காலை வேளையில நான் ஆவியில உற்சாகப்படுகிறேன். யாரோ ஒரு மனுஷன் என்னோடு இணைந்து செயல்படுகிறான் என்று சொல்லுகிறதானால் எனக்கு அது பெரிய சந்தோஷம் இல்லை. யாரோ ஒரு ஊழியக்காரன் என்னோடு இணைய போகிறாரா என்று கேட்பதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. யாரோ ஒரு பணமதிப்புடைய ஒரு நபர் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து கொள்ள போகிறார், நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச, நல்ல சிஸ்டம் நல்ல ஒர்க் பண்ண தெரிந்த யாரோ ஒருவர், நல்ல டிசைன் பண்ணுகிற யாரோ ஒருவர் எங்க ஊழியத்துல இணைய போகிறார் என்கிற சந்தோஷத்தை விட தேவனுடைய ராஜ்யம் எங்கள் ஊழியத்தோடு இணைந்து செயல்பட போகிறது. இந்த 2020 வருஷம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து சபைகளோடு தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட போகிறது. குடும்பங்களோடு தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட போகிறது. தனிப்பட்ட நபர்களோடு தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட போகிறது. ரூபால ஹம்ச
யோவான் ஸ்நானகன் நாள் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். இதை எல்லாரும் பிடித்துக் கொள்ள முடியாது. Listen to me very carefully. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சாதாரணமாக யாரும் பிடித்துக் கொள்ள முடியாது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்து செயல்பட வேண்டுமானால் இந்த heavenly force என்று சொல்லப்படுகிறது, இந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வரப்போகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வரும்போது, இந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வந்து நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டுமானால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ள, போராடுறவங்க தான் பிடித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தோடு நான் இணைக்கப்பட்டு விட வேண்டும் என்று போராடுகிறவர்கள். பலவந்தம் பண்ணுகிறதுனா என்ன அர்த்தங்க? பலவந்தம், பலவந்தமாய் மேற்கொள்ளுவது, போராடி பெற்றுக் கொள்ளுவது தான் பலவந்தம் பண்ணுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தோடு எப்படியாகிலும் இணைந்து செயல்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வாய் திறந்து சொல்லுங்கள் இந்த வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வார்த்தையை கேட்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஸ்மா கந்தலயபா சந்துலபஹசியானா. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆவியில ஒருமனப்பட்டா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதை எதிர்பார்க்கிறேன், நான் விரும்புறேன். ஆவியில் அப்படி ஒரு விருப்பத்தை ஆண்டவர் எனக்குள்ள வைக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom will come, Lord. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த செப்டம்பர் மாதத்துல இது நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிறதை, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை சபைகள் காண போகிறது. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை ஊழியர்கள் காண போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை விசுவாச பிள்ளைகள் காண போகிறார்கள். All parables are spoken concerning kingdom of God. பைபிள்ல இருக்கிற எல்லா உவமைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உவமைகளே. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அதை கடுகு விதைக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது கடல்ல வலைய போடுகிற அனுபவத்திற்கு ஒப்பிடுவேன். இப்படி பல விஷயங்களை தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். யோவான் ஸ்நானகன் நாள் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். பரிசுத்த ஆவியானவரின் இருதயத்தில் வைத்த ஒரு சில வார்த்தைகளை நாம் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இணைய முடியும்? இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சும்மா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம பேசிட்டு போகல. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? the heavenly force, the heavenly support, heavenly force. The kingdom of God is nothing but heavenly force. The kingdom of God is nothing but the heavenly support. The kingdom of God is nothing but the heavenly plan. தேவனுடைய ராஜ்யத்திற்கு சில திட்டங்கள், சில கமிஷன்ஸ்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மோடு இணைந்து செயல்படும். தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இதை சாதாரணமாய் பார்க்கிறவர்களுக்கு சாதாரணம். இதை ஆவியில எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதி, இந்த ஜெப வேளை முடிந்து நீங்க உங்க காரியங்களை செய்யும் போதும் இந்த இருதயங்கள்ல இந்த வார்த்தைகளை அசை போட்டு கொண்டே இருங்க. இதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட கர்த்தர் நமக்குள்ள தர விரும்புகிறா. இதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட கர்த்தர் தர விரும்புகிறா. ராதுடாபா அந்தல ஹசி அந்தல ரபா. இது தேவனுடைய ராஜ்யம். The heavenly force, the heavenly support, the heavenly plan and commission எங்களோடு இணைந்து செயல்படட்டும் ஐயா. எங்களோடு இணைந்து செயல்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க சொல்லும் போதே உங்களால உணர முடியும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு
நாம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி நாம ஜெபிக்கணும். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இணைந்து செயல்பட முடியும்? நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 ராஜாக்கள் 1:14. நீ ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். சாலமோன் தான் எனக்கு பின் ராஜாவாவான் என்று தாவீது சொல்லியிருந்தும் அதோனியா தனக்கு முன் ஓடுகிற காலாட்களை, குதிரைப்படைகளை சம்பாதித்து தனக்கு தோதுவாய் இருக்கிற சில ஊழியக்காரர்களை தனக்கு தோதுவாக சம்பாதித்துக் கொண்டு நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவர்களுக்கு விருந்து வைத்து ராஜாவாவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி பத்ஷேபாளிடத்திலே போய் சொல்லுகிறார், நீ உடனடியாக தீவிரமாய் தாவீதினிடத்திலே போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதுக்கு தெரியப்படுத்து. பத்ஷேபாள் பயப்படுகிறாள். நான் எப்படி தாவீதினிடத்திலே போக முடியும்? தாவீதினிடத்துல நான் எப்படி போக முடியும்? அவர் அழைப்பிக்கப்படாமல் நான் போக முடியாது. உடனே நாத்தான் சொல்லுகிறாள், நீ போய் நீ ராஜாவோடு அங்க போய் பேசிக் கொண்டிரு. நீ நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீ சொல்லிக் கொண்டிரு. நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். முதலாவது பாருங்க, when you will work, the kingdom of God will work for you. இந்த வார்த்தைகளை நல்ல கவனித்து கேளுங்க. முடிந்தால் எழுதி கொள்ளுங்க. தேவ சமூகத்துல கிடைக்கப்பெறுகிற வார்த்தைகள் மிகவும் விசேஷமானது. If you are ready to work, then the kingdom of God will work for you. நீங்கள் செயல்பட ஆயத்தமானால், பத்ஷேபாலே நீ போய் இந்த வார்த்தைகளை ராஜாவினிடத்திலே தெரிவிக்க, நீ போய் இந்த வார்த்தைகளை ராஜாவினிடத்திலே அறிவிக்க ஆயத்தமானால், afterwards I will come and confirm your words என்று நாத்தான் சொல்லுகிறார். பாருங்க, தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டவன். தேவனுடைய ஒரு ஹெவன்லி ஃபோர்ஸ் தான் தீர்க்கதரிசன ஊழியம், இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியில நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். யாரோடு தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட முடியும்? எப்படிப்பட்ட ஊழியத்தோடு தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட முடியும்? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்பட வேண்டுமானால் you should work something in your life. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிலதை செய்திருந்தால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யம் உங்களோடு கூட இணைந்து செயல்பட முடியும். பத்ஷேபாளை போய் இல்ல நான் போய் டைரக்டா சொல்றேன்னு நான் தான் சொல்லல. நான் போய் டைரக்டா தாவீது கிட்ட கன்வின்ஸ் பண்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது தீர்க்கதரிசிகளை மதிக்கிறவர். பாருங்க, தாவீது ஒரு இடத்துல நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே ராஜாவா இருந்த தாவீது அப்படியே தாழ விழுந்து தன் பாவத்தை அறிக்கை செய்கிறதை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆமா தானே? ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. இன்னொரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அது அவன் வாயிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மனுஷன் அந்த ஆடுகள்ல இருந்து எடுப்பதை விட்டுட்டு இந்த ஒரு மனுஷன் இருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அபகரிச்சுட்டான்னு சொன்ன போது, அந்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தாவீது சொன்ன போது, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ ஏன் அந்த மனுஷன் சொன்ன போது அதை ஒப்புக்கொண்டார் தானே? ஆசா ராஜாவை போல அந்த நாட்களிலே ஞான திருஷ்டிக்காரர்களை கொடுமையாய் நடத்தின ஒரு ராஜா அல்ல தாவீது. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், நியாய தீர்ப்புக்கு பயந்த ஒரு மனுஷன் தான், ராஜாவுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தான். பரிசுத்தாவி என்னை விட்டு எடுபட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சங்கீதத்துல நான் வாசிக்கும் போது நம்மால கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல டைரக்டாக நாத்தான் போய் சொல்லி இருந்தா காரியம் சாதாரணமாக முடிந்திருக்கும். இப்ப நீங்களும் நானும் அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் செய்து முடிச்சிடலாமே. ஆண்டவர் ஏதாவது ஒரு இரக்கம் பாராட்டினா இந்த விஷயம் என்றைக்கோ முடிவுக்கு வந்திருக்குமே. பல வருஷமாய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமே, பல வருஷங்களாய் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் இறங்கி வந்து இதுல ஒரு அற்புதம் செய்து விட்டால் எல்லாம் அனுகூலமாய் முடிந்து விடுமேன்னு நாம நினைக்கிறோம். But there is a principle in kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்துல என்று ஒரு நியமனம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போதே அந்த ஹெவன்லி பிரின்சிபலோட தான் வாழ்ந்தாரு பாருங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரா? இல்ல, மாற்றலை. வேதம் என்ன சொல்லுது? மரியாள் போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க, தாயார் போய், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றா. பல இடங்களில் நீங்க பாருங்க, லாசரு வியாதியா கிடக்குறான்னு இயேசுக்கு கேள்விப்பட்ட பிறகும் அவர் போகல, பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்தார் என்று எழுதி இருக்கிறது. அவருடைய வேலை வராமல். அப்போ கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஒரு பிரின்சிபிள் இருக்கிறது. நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு விளங்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நம்ம எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இறங்கி வந்தா ஒரே நிமிஷத்துல எல்லா காரியமும் முடிஞ்சிருமே, ஆண்டவர் செயல்பட்டா எல்லா காரியம் முடிஞ்சிருமே. யோசிச்சு பாருங்க. இத பழைய ஏற்பாடு ஒரு நிழல். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு நிழல் தான் பழைய ஏற்பாடு. இப்போ இந்த தாவீது கிட்ட போய் நாத்தான் போய் பேசி இருந்தா மேட்டர் சிம்பிள், அவ்வளவுதான், உடனே முடிஞ்சிரும். தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணக்கூடிய தாவீது தானே. ஆனா நாத்தான் பத்ஷேபாளை பலவந்தம் பண்ணுகிறான். நீ போ இந்த வார்த்தைகளை அருவி. But there is a principle in kingdom of God. நீ செயல்படாம உன்னோடு கூட இணைந்து வந்து நான் செயல்பட முடியாது. நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, தேவனுடைய ஊழியக்காரர்களே, முதலாவது நாம் அறிவிக்க வேண்டியவைகளை அறிவிக்க ஆயத்தமாகணும். அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை, அறிவிக்க வேண்டிய நல் விசேஷங்களை, சொல்ல வேண்டிய சில காரியங்களை, செயல்பட வேண்டிய சில விஷயங்களை நீங்களும் நானும் அறிவிக்க ஆயத்தமானால் நமக்கு பின் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த தேவனுடைய ராஜ்யம் ஆயத்தமாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து எனக்கு எப்படி பேசினார் தெரியுமா? பல நாட்கள் நீ எதெல்லாம் பேசுறியோ அதெல்லாம் நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்த அனுபவங்கள் இன்றைக்கு உனக்குள்ள இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி ஆண்டவர் என்னை உணர்த்தினார். ஆரம்ப நாட்களில் எதை செய்தாலும் அதை என் கூட வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு சபைக்கு இல்லாமல் போய்விட்டது. நான் ஒரு ஆராதனை செய்யும் போது எனக்கு பின் வந்து இந்த வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்த வேண்டும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணும் போது எனக்கு பின் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டும். நான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது எனக்கு பின் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சபை ஜெபிக்க தவறி இருக்கிறது. ஊழியர்கள் ஜெபிக்க தவறி இருக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் இந்த காரியத்தை நாம் மறந்து போயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 9வது மாதத்திலே இனி நாம் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பின் வந்து உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால், எப்படி இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக கடந்து போகும்போது ஒரு அத்திமரத்தை சபித்தார், அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்தது போல இந்த காலை வேளையிலே எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு பின்பதாக வந்து அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களோடு இணைய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டியோ வாய்களை திறந்தோ ஆவியில நிறைந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுங்க. Without the intervention of kingdom of God, nothing is going to happen in our life and ministry. தேவனுடைய ராஜ்யம் இணைந்து செயல்படாத வரையிலும் நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய வாழ்க்கையிலோ, ஊழியத்திலோ, வேலை ஸ்தலத்திலோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, பத்ஷேபாள் இந்த வார்த்தைகளை ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில், நீ போய் பேசு,
நான் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் சொல்றார். தன்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. தன்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அவ செய்கிறாள். எப்படி எப்படி அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும், எப்படி எப்படி இந்த விஷயத்தை சொல்லணும். அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? நானும் என் குமாரனும் குற்றவாளியா இருப்போமே, என்னெல்லாம் சொல்லணும், எப்படியெல்லாம் அறிவிக்கணுமோ எல்லாவற்றையும் தன் பங்கை அவள் சரியாக செய்து முடித்தாள். அந்த வார்த்தையை சொன்னா, தாவீது சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்ப சொல்றா, டிக்ளரேஷனை சொல்றா, அறிக்கையிட்டதை சொல்லுகிறாள். எனக்கு என்ன, இது ஒருவேளை நிறைவேறலன்னா எனக்கு என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்லுகிறாள். தன்னால என்னெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாக நாத்தான் வந்தான். அவள் ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. இந்த மாதத்துல இது நமக்கு நடக்கும். நாம ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கையில் the kingdom of God will come. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இயேசு மறுரூப மலையில ஜெபிக்க தன் சீஷர்களோடு ஏறி போன போது எலியாவும் மோசேயும் அவரை சந்திக்கிறவர்களாக காணப்பட்டதை நம்ம வாசிக்க முடியும். The kingdom of God is ready to connect with you, my brother. எனக்கு இதை எப்படி, நான் அதை ஆவியில எனக்கு ஒரு பிக்சர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஸ்பிரிட்ல. அதே எண்ணத்தை, நினைவுகளை நமக்குள்ளே ஆண்டவர் வைக்கட்டும். இயேசு இந்த பூமியில தனியா ஊழியம் செய்தார் நினைக்கிறீங்களா? இல்ல. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு அவரோடு இறங்கி நின்றது. மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப அவங்க வந்து பேசணும். அப்ப கிங்டம் ஆஃப் காட், அதான சொன்ன, ஹெவன்லி ஃபோர்ஸ், ஹெவன்லி சப்போர்ட், ஹெவன்லி கமிஷன், இதெல்லாம் நம்மோடு இணைய வேண்டுமானால் நாம ஒரு மலையில ஏறணும். நமக்குன்னு ஒரு மறுரூப மலை வேணும். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட செயல்பாடுகள் வேணும். நீ போய் இதை ராஜாவினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் முகம் ரொம்ப லகுவா இருக்கும், சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு என்ன முடியுமோ நீ அதை அறிவி. உங்களுக்கு சுவிசேஷத்தை பத்தி என்ன தெரியுமோ அதை அறிவிங்க. வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்னங்க? இந்த பட்சேபால் தாவீது கிட்ட போய் பேசும்போது என்ன பேசியிருப்பா சொல்லுங்க? என்ன பேசியிருக்க முடியும்? ஸ்கிரிப்ட் எழுதி போய் பேசினாளா? இல்ல. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அப்படியெல்லாம் இல்ல. தன் மனதில் இருந்ததெல்லாம் தாவீது கிட்ட போய் கொட்டினாள். தன் மனதில் இருக்கிறதை எல்லாம் தாவீதினிடத்திலே ஊற்றினாள். அதுதான் உங்க இருதயத்தில் இருக்கிறத, உங்க இருதயத்தில் இருக்கிறதை. சுவிசேஷம்னா என்னங்க? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றில ஒருவர் பிறந்து பூமியில எனக்காக வெளிப்பட்டார். எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவையிலே மரித்தார். எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழும்பினார், திரும்ப என்னை சேர்த்துக் கொள்ளும்படி திரும்ப வரப்போகிறார். திஸ் இஸ் காஸ்பல். உங்க இருதயத்தில் இருக்கிறத நீங்க அறிவிங்க. இந்த மாதத்துல நீங்க இது ஒரு பொருத்தனையாகவோ அல்லது ஒரு தீர்மானமாகவோ நீங்கள் எடுப்பீர்களானா, the kingdom of God is going to join with you. உங்களோடு கூட இணைந்து கொள்ள போகிறது. இது வரையிலும் இல்லாத அளவுல நீங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ உங்களை பின்தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறதை உங்களால பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கூடும். கைகள் அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 22வது வசனத்துல தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான்.
நாத்தான் வந்து திரும்ப பட்சேபால் சொன்னதை அப்படி 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 அவ என்னெல்லாம் சொன்னாலும் அதை அப்படியே ரீகன்ஃபர்ம் பண்றார். ரீகன்ஃபர்ம் பண்ணிட்டு 28, 29 சொல்றார், அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக பட்சேபாலை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றார். அவள் ராஜா சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். லிசன் டு மீ. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பட்சத்திலே செயல்பட தொடங்கிவிட்டால், நீங்கள் உங்கள் சார்பிலே உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்து முடித்து விட்டால், உங்களுக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக செயல்படும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருங்க, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி விட்டுருங்க, பேச வேண்டியவர்கள்கிட்ட பேசி விட்டுருங்க. மீதம் உள்ளதை நாத்தான் செய்தது போல தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக செய்து முடிக்கும். செய்து முடித்த உடனே தாவீது சொல்லுகிறார், பட்சேபாலை உள்ளே வர சொல், பட்சேபாலை என்னிடத்தில் வரவழையுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்திருக்குங்கிறத சீக்கிரத்துல இந்த மாதத்துல நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எனக்கு அனுமதி கிடைக்குமோன்னு பயப்படுகிறோமோ, எந்த இடத்துக்குள்ள எந்த கிராமத்திற்குள்ள நாம் திரும்பி போக முடியுமோ என்று வேதனைப்படுகிறோமோ, எந்த வேலை ஸ்தலத்துக்குள்ளே நான் திரும்பி பிரவேசிப்பேனோ என்கிற கலக்கம் இருக்கிறதோ, எந்த எல்லைகளுக்குள்ளே நான் போக முடியுமா முடியாதா என்கிற கலக்கம் இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பட்சேபாலை என்னிடத்தில் வரவழையுங்கள். Call her back. O Rabba Shara Handala Hasakori Andala Rabba. பட்சேபாலை என்னிடத்திலே வரவழையுங்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் பேசின வார்த்தைகள் மாத்திரமல்ல, எனக்கு பிற்பாடு ஒருவர் போய் என் பட்சத்திலே என் சார்பாக பேசி இருக்கிறார். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. இந்த வார்த்தைகள் யார் யாரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், ரெஸ்பாண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே இயேசுவின் நாமத்தினாலே, நான் பேச வேண்டியதை நான் பேசிவிட்டு வந்து விட்டேன். நான் பேதையான ஒரு ஸ்திரீ. எனக்கு அந்த அளவுக்கு ராஜா கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லை. எனக்கு மற்றவர்களை போல வாயில் இருக்கிற வார்த்தையினுடைய சாதுரியமான வார்த்தைகள் எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல கிராமட்டிக்கலா எனக்கு பேச வராது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், என்னால எதெல்லாம் அறிவிக்க முடியுமோ அதையெல்லாம் நான் அறிவிக்கிறேன். என்னால என்னெல்லாம் ப்ரொக்ளைம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ப்ரொக்ளைம் பண்றேன். ஆண்டவரே, என்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை என் வெட்கத்தை விட்டு நான் சொல்லுகிறேன். Afterwards, the kingdom of God will support me என்கிற ஒரு தெளிவு. பட்சேபாலை என்னிடத்திலே வரவழையுங்கள். 29 சொல்றார், அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடி இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்றார். இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் சொல்றார். இந்த சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தரும்போது, நான் என்னால முடிந்த அளவுக்கு, இந்த முதல் விஷயமே அதுதான், என்னால முடிந்த அளவிற்கு, என்னால எது முடியுமோ அதை நான் அறிவிப்பேன். என்னால எது செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். செய்து பாருங்க. The kingdom of God will join with you. உங்களோடு இணைந்து கொள்ளும். நீங்க அதை இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். உனக்கும் உன் சந்ததிக்கும் கிடைக்க வேண்டியவைகளை கிடைக்கப்பட்டபடி உன் வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்துவேன். நான் கொஞ்சம் ஆழமா இதை தியானிச்சு பார்த்தேன். இந்த வார்த்தையை விட்டு என்னால கிராஸ் பண்ணவே முடியலங்க. நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தை என்னால கிராஸ் பண்ணவே முடியல. வாட் a blessing it was. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த வார்த்தையை எனக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் உறுதிப்படுத்துறாரா. ஹல்லேலூயா. What kind of privilege it is, இல்ல பிரதர்? உங்களுக்கு புரியுதா? சிஸ்டர் உங்களுக்கு புரியுதா? சகோதரா உங்களுக்கு விளங்குதா? நான் பேசுறத ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரா. ஆமா, உண்மைதான். நான் வந்து போய் சொல்றேங்க, அந்த மலை வந்து சரிஞ்சு விழுந்துட்டுன்னு சொல்றேன். நான் போய் சொல்லும் போது பின்னாடி ஒரு 4 பேர் வந்து ஆமா ஆமா சரிஞ்சு விழுந்துட்டு சொன்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்கு பாருங்களேன். அப்போ ஒரு மனுஷன் சொன்னாலே இவ்வளவு எஃபெக்ட் இருக்குமானா, நான் சொல்லுகிற வார்த்தைகளை பரலோகம் வந்து என்ன செய்யுமா? உறுதிப்படுத்துமா? இன்றையிலிருந்து என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை
அவர்களுக்கு பின் வந்து நான் உறுதிப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். பேசப்படுகிற வார்த்தைகளை இவர்களுக்கு பின்னே வந்து நான் உறுதிப்படுத்துவேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துமே நாமத்தை மறுதலிக்காமல் வேதவசனத்தை காத்துக்கொண்டு நடக்கிறபடியினால் உனக்கு நான் பின் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன். I feel the anointing. இந்த மாதத்துல நீங்க கேள்விப்பட போறீங்க. நீங்க போயிட்டு வந்த சில பகுதிகளுக்கு தேவ ராஜ்யம் கடந்து போக போகிறது. நம்ம பேசிட்டு வந்துருவோம், நாம ஜெபிச்சுட்டு வந்துருவோம், நாம சில காரியங்களை சொல்லிவிட்டு வந்துருவோம். அதற்கு பிறகு the kingdom of God is going to work for you. அதனுடைய அடையாளம் எப்படி தெரியும் தெரியுமா? பத்ஷேபாலை என்னிடத்திலே வரவழையுங்கள். You are going to receive a call letter. ஒரு அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது. சிலருக்கு அழைப்பு வரப்போகிறது. இந்த அழைப்பை வைத்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. The kingdom of God is working for me. The kingdom of God is working for me. The kingdom of God is working for me. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது, பாருங்க, கர்மேல் பர்வதத்துல ஒரு பெரிய பேட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க அத்தனை தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அத்தனை தீர்க்கதரிசிகள் பாகாலுடைய நாமத்தினாலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எலியா கர்த்தருடைய நாமத்தில் நின்று கொண்டிருக்கிறார். முதல் வாய்ப்பு சத்துருக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Always first preference go for Satan and his kingdom. முதலாவது எல்லா வாய்ப்புகளும் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். பின்பு அந்தி சாயங்காலம் ஆகிற வரையில் ஒன்றும் நடக்கவில்லை. பின்பு எலியா எல்லா ஜனங்களையும் தக்கிட்டே வரும்படி செய்கிறார். அவன் செய்த காரியங்கள் பாருங்க. முதலாவது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரெஸ்பான்ஸ். முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் வந்து நம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும். இரண்டாவது, we are going to receive some heavenly responses from kingdom of God. நாம் அறிவிக்க வேண்டியவைகளை அறிவிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் நாம் அறிவிக்க வேண்டிய வார்த்தைகளை வந்து உறுதிப்படுத்தும். உன் வார்த்தைகளை, உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன். இரண்டாவது, நாம வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive answers from the kingdom of God. முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் நம் சார்பில் நிற்கிறதை உறுதிப்படுத்தும். இரண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பதில்கள் நமக்காக புறப்பட்டு வரப்போகிறது. அந்த பதில்கள் புறப்பட்டு வர வேண்டுமானால் முதலாவது எலியா செய்தது பலிபீடத்தை செப்பனிட்டார். re-altar, rebuilt that altar. நமக்கென்று ஒரு ஜெப பலிபீடம் இருக்கணும். நமக்கென்று தனிப்பட்ட விதத்துல we need a prayer altar. தனிப்பட்ட விதத்துல ஒரு ஜெப பலிபீடம் நமக்கு தேவை. அந்த ஜெப பலிபீடத்தை செப்பனிடணும். மறுபடியும் அந்த ஜெப பலிபீடத்தை செப்பனிடணும். நேற்று ராத்திரி தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஆண்டவர்ட்ட அதான் சொன்னேன், ஆண்டவரே, I need to rebuild my altar. என்னுடைய பலிபீடத்தை நான் செப்பனிடணும். என் பலிபீடத்தை நான் செப்பனிடணும். ஒரு வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுகிறது போல ஆண்டவரினுடைய ஜெப பலிபீடத்தை, என் ஜெப வாழ்க்கையை நான் செப்பனிட விரும்புகிறேன். செப்பனிடப்படணும். இரண்டாவது பாருங்க, 12 கற்கள். 12 கற்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து, இந்த 12 கற்கள் என்பது ரீயுனைட்டட், கூட்டி சேர்க்கிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது, ஃபெல்லோஷிப். 12 கற்களை யாக்கோபுடைய அந்த 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படி ஐக்கியம், பலிபீடம் செப்பனிடப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ஐக்கியம். மூன்றாவது பாருங்க, வாய்க்கால்களை வெட்டுகிறான். வாய்க்கால்கள், allowing space for God. வாய்க்கால்கள் என்பது தண்ணீர் உட்பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிற ஒரு இடம் தான் வாய்க்கால். பள்ளத்தாக்குகள் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்.
So allow some space for God. வாய்க்கால்கள் என்பது தண்ணீர்கள் தேங்கி நிரப்பக்கூடிய ஒரு இடம். எலிசா தீர்க்கதரிசி அதான் சொல்றார், பள்ளத்தாக்கு எங்களையும் வாய்க்கால்களை வெட்டுங்க. வாய்க்கால்கள்னா prepare yourself. அற்புதம் நடக்கணும், காரியம் நடக்கணும்னு சொல்றது ஒரு பக்கம், prepare yourself. வாய்க்கால்களை வெட்டுங்கள், ஆயத்தமா இருங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும் சொல்றார். அப்ப வாய்க்கால்னா என்ன? வாய்க்கால்னா ஒரு ஸ்பேஸ், ஆண்டவர் நிரப்பும்படி. விறகுகளை அடுக்குகிறார். 4வது விறகுகள். எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், விறகுகள் எதை குறிக்கிறது? இந்த ஜனத்தை விறகுகளாகவும் வாயில் இருக்கிற வார்த்தைகளை நான் அக்கினியாகவும் மாற்றுவேன். ஜனம்தான் விறகுகள். ஜனங்களை பலிபிடத்துல வைக்கணும், குடும்ப நபர்களை பலிபிடத்துல வைக்கணும். இந்த காளையை வெட்டுகிறான், காளையை சந்தாங்க வெட்டுகிறான். காளை என்பது சுபாவம், நம்முடைய சுபாவங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வணங்கா கழுத்துள்ள அந்த சுபாவங்கள், அந்த மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் தான் காளைகளை குறிக்கிறது. அப்புறம் பாருங்க, 4 குடம் தண்ணி 3 தடவை ஊத்துறா. 12 குடம் தண்ணீரை அது முழுவதும் ஊற்றுகிறார். தண்ணீர் என்பது இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம். சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் ஓய்ந்திராதே, உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லுகிறதே. இந்த இருதயத்தை ஊற்றுகிறது இன்டர்செஷன். இவ்வளவு காரியங்களை செய்து முடிச்சிட்டு நான் வாசிக்கிறேன், 1 ராஜாக்கள் 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், லிசன் டு திஸ் வேர்ட், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். பாருங்க, ஒரு ஹெவன்லி ரெஸ்பான்ஸ், பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு பதில் கிடைப்பதற்காக எலியா என்னெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்க. பலிபிடத்தை செப்பனிட்டார், 12 கற்களை கூட்டி சேர்த்தார், வாய்க்காலை ஏற்படுத்தினார், விறகுகளை அடுக்கினார், காளையை வெட்டி வைத்தார், 12 குடம் தண்ணீரை ஊற்றினார். கடைசியில ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இவைகளை எல்லாம் செய்தேன் என்று விளங்க பண்ணோம். இந்த ஒரு வார்த்தையை தான், இந்த 2 வார்த்தைகளை தான் ஆண்டவர் என்ன பாரப்படுத்தி கொண்டே இருந்தா. இதெல்லாம் உங்களுக்காக நான் செய்தேன். எத்தனை பேர் தைரியமா இதை சொல்ல முடியும்? என் அன்பு சகோதரி, உமக்காக நான் இங்க வந்திருக்கிறேன்ப்பா, உங்க நாமத்துக்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன், உங்க ராஜ்யத்திற்காக இதை செய்கிறேன்னு சொல்லி, இது உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று விளங்க பண்ணும். என்னை கேட்டருளும் என்று எலியா கதறினார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். ஒரு நாட்கள் வரும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்லணும்னா, we need a heavenly response. பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு பதில் நமக்கு கிடைக்கணுங்க. நான் மட்டுமே ஏதோ பேசிட்டு போயிடக்கூடாது, நான் மட்டும் ஏதோ ஆராதிச்சுட்டு போயிடக்கூடாது, நான் மட்டும் ஏதோ அந்நிய பாஷையில பேசிட்டு போயிடக்கூடாது. Afterward I need a heavenly fire fall from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரணும். என்னை கேட்டருளும் என்று சொன்ன போது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அதையெல்லாம் பட்சித்து நக்கி போட்ட போது ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். காலை வேளையிலிருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே நான் பேசுகிறேன், நான் அறிவிக்க வேண்டியதை நான் அறிவிக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்து பரலோக ராஜ்யம் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தணும். நான் சரிப்படுத்த வேண்டியவைகளை நான் சரிப்படுத்துறேன். I am going to receive the heavenly response. I am going to receive the heavenly answers. Hallelujah. ரிபதன ஹம்சை கோரியா அந்தலரப இருக்கிற இடங்களில் வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம்.
எனக்கு ஆவியானவர் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பரலோக ராஜ்யம் இணைந்து செயல்பட முடியாததுக்கு என்ன காரணம்ங்கிறத சுருக்கமா தெளிவா ஆண்டவர் பேசியிருக்கிறான்னு நான் நம்புறேன். உன்னிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிறவரிடத்துல கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், யோவான் ஸ்நானக நாள் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை சிலர் காணும் முன்னே நீங்கள் மரணமடைய மாட்டீர்கள். சிலருக்கு மரண பயத்தினாலே இந்த காலை வேளையில இணைந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை காணும் முன்னே உங்களில் சிலர் மரணத்தை காண மாட்டீர்கள். You will never ever see the death before the kingdom of God will come with power. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைந்து செயல்பட போகிறது. தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைந்து செயல்பட போகிறது. 2 விஷயம்தான், நிறைய இல்ல, 2 விஷயம்தான். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும், நானும் பிராக்டிஸ் பண்றேன். தேவனுடைய ராஜ்யம் என்னோடு இணைந்து செயல்பட வேண்டுமானால் நான் போய் முதல்ல அறிவிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில நாம எதிர்பார்க்கிறது வேற, ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அதற்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற ஒரு இடத்துல நான் அந்த தேவ ராஜ்யத்தை இணைக்க விரும்புகிறேன். அதற்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஊழியத்தோடு இந்த தேவ ராஜ்யம் இணைக்கப்பட ஆயத்தமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சிலரோடு இணைந்து செயல்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆனால் அறிவிக்கிறவன் இல்லையே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அறிவிக்கிறவன் இல்லையே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவள் போய் அதை ராஜாவினிடத்துல பேசி கொண்டிருக்கும் போதே நாத்தான் வந்து அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். உண்மைதான், ராஜாவை உறுதிப்படுத்தின உடனே நீங்க செய்ய வேண்டியதை மட்டும், நீங்க அறிவிக்க வேண்டியதை மட்டும் நீங்க அறிவிச்சிருங்க சிஸ்டர், பிரதர். தேவனுடைய ராஜ்யம் அதற்கு பின்பதாக போய் காரியங்களை செய்து விட்டு வரும். பிலிப்பு போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஏற்றவைகளையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளையும் பிரசங்கித்தார். புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் வேலை முடிஞ்சது. ஆனா அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் பேதுருவையும் யோவானையும் அனுப்பி அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தது போல நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை செய்து விட்டால் the kingdom of heaven will send his support. ஊழியத்திற்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ஒத்தாசை இறங்கி வருகிறது. குடும்பத்திற்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ஒத்தாசை இறங்கி வருகிறது. என் வார்த்தைகளுக்கு சப்போர்ட்டிவா யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதரி, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் தனியா, என் வார்த்தைக்கு பலன் இல்லை, என் வார்த்தைக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உன் வார்த்தைகளை உனக்கு பின்னே வந்து உறுதிப்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யம் உன்மேல் இறங்கி வருகிறது. அதிக பலத்தோடு இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி இறங்கி வந்ததற்கு அடையாளமாக you are going to receive a letter, you are going to receive an invitation. உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீங்கள் ஜெபித்து விட்டு வந்த இடத்திலிருந்து திரும்ப உன்னை அழைக்க போகிறார்கள். நீ பிரசங்கித்த இடத்திலிருந்து திரும்ப உன்னை அழைக்க போகிறார்கள். நீ எங்கே போய் எதை அறிவித்துக் கொண்டு வந்தீர்களோ அதே இடத்திற்கு உன்னை திரும்பி அழைக்க போகிறார்கள். பட்சேபாலை உள்ளே வரவழையுங்கள். காரணம், oh the kingdom of God is working for me. Hallelujah. வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். அதே நேரத்தில் பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்கு ஒரு மறு உத்தரவு வரப்போகிறது. The heaven, the kingdom of God is going to answer. எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தர போகிறது. நான் என்ன செய்யணும்? என் ஜெப பலிபீடத்தை நான் திரும்ப கட்டணும். மறுபடியும் ஒரு ஐக்கியத்துல வந்துடணும். 12 கற்களை கூட்டி சேர்த்துடணும். ஒரு ஸ்பேஸ் விடணும். ஆண்டவர் உட்பிரவேசிப்பதற்கு, அந்த தண்ணீர் பாய்வதற்கு ஒரு இடம், வாய்க்கால். எனக்கு அருமையானவர்களே, அந்த வாய்க்கால், அந்த விறகுகள் என்கிற ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய தேசத்தின் ஜனங்களை பலிபீடத்துல வைக்கணும். நம்முடைய சுபாவங்களை
நம்முடைய கேரக்டர் இன்னும் மாறணுமே. அந்த கேரக்டர் எல்லாம் பலிபீடத்துல வைத்து 12 கூட தண்ணீர் என் இருதயத்தை தண்ணீரை போல ஊட்டிட்டு என்னை கேட்டருளும் ஆண்டவரே, மெய்யாகவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் உங்களுடைய வார்த்தையின்படி இவைகளை எல்லாம் செய்தேன் என்று வழங்கப்படும். எத்தனை பேர் கை உயர்த்தி கடைசியா ஜெபித்து முடிக்க போறோம்? எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும்? உங்க வார்த்தையின்படி இவைகளை எல்லாம் செய்தேன் என்று வழங்கப்படும். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும்படி அவருடைய வசனத்துக்கு சாட்சியாக அற்புத அடையாளங்கள் நடந்தது போல உங்க வார்த்தையின்படி இவைகளை எல்லாம் செய்தேன் என்பதை வழங்கப்படும். இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி இவைகளை எல்லாம் செய்தேன் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய வாழ்க்கையில விளங்கப்படும். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்து வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்து வந்திருக்கிறது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில தேவனுடைய ராஜ்யம் எங்களோடு இணைந்து செயல்படும் என்கிற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் எங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டியதை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரை செப்பனிட வேண்டியதை செப்பனிட்டு பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியத்தில, மிடில் ஈஸ்ட்ல இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கி வரப்போகிறதற்காக நன்றி. ரோமர் 14, 17, 18 படி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வீடு கட்டுவதற்கும் வாகனம் வாங்குவதற்கோ தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இணைந்து செயல்பட போகிறதில்லை. அது நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் உண்டாக்குவதற்கு நம்மோடு இணைந்து செயல்பட போகிறது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாதத்திலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து தகப்பனே, ஒவ்வொரு திருச்சபைகளோடும் ஜெப ஐக்கியங்களோடும் தனிப்பட்ட நபர்களோடும் தேவராஜ்யம் இணைந்து செயல்படுகிறதை ஒவ்வொருவரும் சாட்சியாய் அறிவிக்க போகிறதற்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிற நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருடைய தொழில் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பட்சேபாலை உள்ளே வரவழைங்கள் என்கிற சத்தம் அநேகருடைய வாழ்க்கையில உண்டாக போகிறதற்காக நன்றி. You are going to enter into your promise, thus says the Spirit of the living God. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாவல் கூடி ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவராஜ்யங்களோடு இணைந்து செயல்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்தி இவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Hallelujah.